வெல்கம் டு மை கம்ப்யூட்டர் கிளாஸ். நான் உங்கள் ரகுணா நாகராஜன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டில் ஷார்ட்கட் கீஸ். நம்ம ஏற்கனவே ஷார்ட்கட் கீஸ் பார்த்துருந்தோம். எம்எஸ் வேர்டில் ஃபாண்ட்டோட ஷார்ட்கட் கீஸ் பார்த்துருந்தோம். அதில் ஒரு 3 ஷார்ட்கட் கீஸ் மிஸ் ஆகிடுச்சு. அது என்னென்னா அப்பர் கேஸ் லோயர் கேஸ் இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஷிஃப்ட் F3 கொடுத்து நீங்கள் ஷிஃப்ட் F3 கொடுத்தீங்கன்னா அது லோயர் கேஸ், அப்பர் கேஸ், டபுள் கேஸ்ன்னு 4 விதமாக மாறும். ஆனால் எனக்கு வெறும் அப்பர் கேஸ் தான் வேணும் அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் A கொடுத்தீங்கன்னா ஃபுல் அப்பர் கேஸ் ஆகிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் K கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே லோயர் கேஸ் ஆகிடும். அது போன கிளாஸ்லாம் சொல்ல மறந்துட்டேன், அதனால் இந்த கிளாஸில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த எரேசர் கீ இருக்குது இல்லைங்களா, இதுக்கு நான் ஷார்ட்கட் கீ இல்லைன்னு போன வாட்டி சொல்லியிருந்தேன். பட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்கன்னா அந்த நம்ம என்ன ஒரு ஃபார்மேட் போட்டிருந்தாலும் போல்டோ, இட்டாலிக்கோ, அண்டர்லைனோ, கலர் எது கொடுத்துருந்தாலும் அது போயிடும். அதுக்கு கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார். அதுக்கப்புறம் அண்டர்லைன், கண்ட்ரோல் யூ சொல்லியிருந்தேன். அண்டர்லைனுக்கு டபுள் அண்டர்லைனுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் D, அதையும் போன வாட்டி சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது எம்எஸ் வேர்டில் பேராகிராஃப் ஷார்ட்கட் கீஸ். இதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, பேராகிராஃப்னு இந்த ஷார்ட்கட் கீஸ், புல்லட்டு, நம்பரிங், மல்டி லெவல், இன்டென்ட்டு, அதுக்கப்புறம் ஷார்ட்டு, இந்த லெஃப்ட்டு, ரைட்டு, ஜஸ்டிஃபை, சென்டர், இந்த எல்லாம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்க போகிறது புல்லட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் L, இதுதான் புல்லட்டுக்கான ஷார்ட்கட் கீஸ். அதுக்கப்புறம் ஆல்ட்டில் ஹெச்சில் U, அதுக்கப்புறம் நம்பரிங்க்கு ஆல்ட்டு HN, மல்டிபிள் லெவலுக்கு ஆல்ட்டு HM. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பேராகிராஃபை லெஃப்டில் லைனாக வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் L, சென்டராக வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் E, ரைட்டில் வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் C, ஈவனாக வைக்கிறதுக்கு கண்ட்ரோல் J. அதில் கண்ட்ரோல் L கொடுத்திங்கன்னா லெஃப்டில் வந்துடும். அதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் கீ ஆல்ட்டில் ஹெச்சில் AL, சென்டருக்கு ஆல்ட்டில் ஹெச்சில் AC, ரைட்டுக்கு ஆல்ட்டில் ஹெச்சில் AR, ஜஸ்டிஃபைக்கு ஆல்ட்டு HAJ. ஓகேங்களா? அடுத்து பார்க்க போகிறது இன்டென்ட். இந்த இன்டென்ட் நம்ம உள்ளேயும் டேப் கீ மூலமாக உள்ளேயும் தள்ள முடியும், ஷிஃப்ட் டேப் கீ மூலமாக வெளியவும் தள்ள முடியும். அதில் கண்ட்ரோல் Mங்கிறது நம்ம இன்டென்ட்டு உள்ளே தள்ளிக்கிட்டே போகும். அதாவது 5 தள்ளி விட போகும், ரைட் சைடில் போகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் M கொடுத்தீங்கன்னா 5 லெஃப்ட் சைடில் வரும், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு போகும். ஆல்ட்டு HAO, ஆல்ட்டு HAI, இது டேப் கீ மூலமாகவும் யூஸ் பண்ணலாம், ஷிஃப்ட் டேப் கீ மூலமாகவும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது சார்ட்டுக்கு ஷார்ட்கட் கீஸ் இல்லை, ஆனால் அது ஆல்ட்டு HSO மூலமாக நம்ம கொடுக்கலாம். இது ஷோ ஹைடு பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் 8, ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் 8. ஓகேங்களா? இது பார்க்குறது பார்த்திங்கன்னா அந்த லெட்டர்ஸோட கலர். இது லைன் ஸ்பேஸ் பார், ஒரு சிங்கிள் லைன், 1.5 லைன், 2 லைன், 3 லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம் இல்லைங்களா, அந்த லைன். அதுக்கான ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் 1, கண்ட்ரோல் 2, கண்ட்ரோல் 5. ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் K, ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் K ப்ளஸ் A பேராகிராஃபுக்கு முன்னாடி இடம் கொடுக்கும். ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் B ப்ளஸ் Bங்கிறது பேராகிராஃபுக்கு பின்னாடி இடம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கலர்ஸ், ஒரு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம கொடுக்குற கலர்ஸ். இதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் H, ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் N, ஆல்ட்டு ப்ளஸ் H ப்ளஸ் H ப்ளஸ் M. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பார்டர். இதுக்கு ஆல்ட்டு HB எடுத்திங்கன்னா பார்டர் ஓப்பன் ஆகிடும். இதில் பாட்டம் பார்டரு, டாப் பார்டரு, லெஃப்ட் பார்டரு, ரைட் பார்டரு, நோ பார்டரு, ஆல் பார்டரு, அவுட் சைட் பார்டர், இன்சைடு ஹரிசாண்டல் பார்டரு, இன்சைடு வெர்டிக்கல் பார்டரு, இந்த மாதிரி உள்ள எல்லா லிஸ்ட்டுக்கும் நான் இந்த சைடு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஷார்ட்கட் கீஸ் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எப்போ எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே நீங்கள் பயன்படுத்தினாத மட்டும்தான் நல்லதாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேராகிராஃப். ஆல்ட்டு H ப்ளஸ் PG கொடுத்தீங்கன்னா இந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகிடும். இந்த ஃபோல்டரில் எதுக்கு எந்தெந்த கீன்னு இதிலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஆல்ட்டு ப்ளஸ் HBG கொடுத்துட்டிங்கன்னா இன்டென்ட் அண்ட் ஸ்பேசிங் ஓப்பன் ஆகும். தள்ளி போகிறது 5 சென்டிமீட்டர் தள்ளி போகும் சொன்னேன் இல்லைங்களா, ரைட்லேருந்து லெஃப்ட்லேருந்து ரைட், அதுக்கானது. அடுத்து ஆல்ட்டு HBG கொடுத்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஓப்பன் ஆகும். இது சேம் ரெண்டும் ஒன்று தான், பக்கத்தில் இருக்கும். டேப் கீ யூஸ் பண்ணி கூட நீங்கள் மாற்றிக்கலாம். லைன் அண்டு பேஜ் பிரேக்ஸ், இது ஒவ்வொரு லைனுக்கான பேஜ் பிரேக்ஸ். ஒரு பேஜை விட்டு அடுத்த பேஜுக்கும் போகும், ஒரு லைனை விட்டு அடுத்த லைனுக்கும் போகும். இதுக்கு இன்னும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்குது. எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவில் போட முடியாது. நான் ஒவ்வொரு வீடியோவிலும் ஒன்று சென்ட் பண்ணுறேன். ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். லைவில் வரும்போது உங்களுடைய டவுட்டை கேளுங்க.
உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இதில் பிடிக்கல இல்லை மாற்றணும் பொறுமையாக சொல்லணும் இல்லை வேறு ஏதாவது கரெக்ஷன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.